திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம். காடேஸ்வர சுப்பிரமணியத்தை சந்தித்த தாவேக அமைச்சர்கள். செமகாண்டான மு.க. ஸ்டாலின். சிக்கந்தர் தர்கா அருகே தீபம் ஏற்றினால் திமுகவினர் தீக்குளிப்பார்கள். பகீர் செய்தியினால் பத்திக்கொண்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்த கட்சியை காலி பண்ண வேண்டும் என்று நேரம் பார்த்து வந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் தற்போது விஜய்க்கு வாக்களித்து மு.க. ஸ்டாலினை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடித்து விட்டார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மு.க. ஸ்டாலின் தடை போட்டது தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிந்தது. ஏற்கனவே திமுக மீது கடுமையான அதிர்ச்சியில் இருந்து வந்த இந்துக்கள் இந்த விவகாரத்தில் மேலும் கொதிப்படைந்தார்கள். அதனால்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்த இந்து மக்கள் விஜய்க்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இருப்பினும் தொடர்ந்து திமுக இந்துக்களுக்கு எதிரான அரசியலை விடுவதாக இல்லை. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் சம்மதமே இல்லாமல் சனாதனம் குறித்து பேசினார். இந்த நிலையில் இப்போது தாவேக அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் விஜய் தமிழன் பார்த்திபன் ஆகியோர் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார்கள். இதை திமுக விமர்சனம் செய்துள்ளது. அதாவது தமிழக வெற்றிக்கழக அரசு RSS பிடியில் அப்பட்டமாக சிக்கி இருக்கிறது. அதனால்தான் திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்துக்கு தடை விதித்தார்கள். திருவள்ளுவருக்கு காவி உடை, வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட போது, பக்ரீத் பண்டிகையின் போது மாடுகளை பலியிட தடை விதிக்கப்பட்ட போது அதை தமிழக வெற்றிக் கழகம் கண்டுகொள்ளவில்லை. இதை வைத்து பார்க்கும்போது கார்த்திகை மாதம் வரும்போது தாவேக அமைச்சர்கள் தலைமையில் திருப்பரங்குன்றத்தில் தர்கா அருகில் அமைந்திருக்கும் தீபத்தூணில் தீபம் ஏற்றினாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று திமுக ஒரு சர்ச்சை செய்தி வெளியிட்டுள்ளது. முக்கியமாக திருப்பரங்குன்றம் பயில் என்கிற ஆவணப்படத்தை தாவேக மேலிடமே திரையிட தடை போட்டிருக்கிறது. பக்ரீத் பண்டிகையின் போது மாடுகளை பலியிட தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக தாவேக செயல்படுவதை திமுக பார்த்து கொண்டிருக்காது. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திமுக தொண்டன் தீக்குளிப்பான், அவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை பொறுத்து கொள்ள மாட்டான் என்று அந்த அறிக்கையில் திமுக தெரிவித்திருக்கிறது. இப்படி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டதை அடுத்து நெட்டிசன்கள் அதற்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார்கள். இப்படி மக்கள் மத்தியில் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு கலவரம் செய்வதே திமுகவுக்கு வேலையாகிவிட்டது. இதற்கு பெயர்தான் மத சார்பற்ற அரசியலா? RSS என்றால் இந்த அமைப்பு தான். இஸ்லாமிய தர்காவுக்கு ஆதரவாக செயல்படும் திமுக RSS என்கிற இந்த அமைப்புக்கு மட்டும் எதிராக செயல்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். உங்களுடைய இந்த மகா மட்டமான அரசியலுக்காகத்தான் சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினை தமிழ்நாட்டு இந்து மக்கள் தோல்வி அடைய வைத்தார்கள். இப்படி புதிதாக வந்த விஜய் இடத்தில் தோற்ற பிறகும் மு.க. ஸ்டாலினுக்கு புத்தி வரவில்லை. இத்தனை காலம் இந்துக்கள் முஸ்லிம்களிடையே மத கலவரத்தை தூண்டிவிட்டு அரசியலில் குளிர்காய்ந்து வந்த திமுக இனிமேல் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். அதனால் மு.க. ஸ்டாலின் இனிமேல் அடக்கி வாசிக்க வேண்டும். இதுபோன்று ஓவராக இந்துக்கள் மீது சாடிக்கொண்டிருந்தால் திமுக என்கிற கட்சியே மண்ணோடு மண்ணாகிவிடும் என்பதை மு.க. ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் என்று நெட்டிசன்கள் பலரும் கடுமையாக சாடி வருகிறார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலை தொடங்கும் புதிய இயக்கத்தின் பெயர் வீதி லீடர்ஸ். அண்ணாமலை ஆர்மி வெளியிட்ட பரபரப்பு தகவல். தற்போது தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது பிறந்த நாளில் புதிய கட்சி தொடங்கப் போவதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நேரம் பார்த்து நேற்று அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் தற்போது அண்ணாமலை ஆர்மி சார்பில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். அதில் அண்ணாமலையை பொறுத்தவரை உடனடியாக புதிய அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை. அதன் முதல் கட்டமாக ஒரு மக்கள் இயக்கத்தை அவர் உருவாக்கப் போகிறார். அது குறித்த ஆலோசனை தான் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அண்ணாமலை நடத்தி வரும் வீதி லீடர்ஸ் என்கிற சமூக அமைப்பை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துவதா, இல்லை என்றால் புதிய பெயரில் ஒரு தனி இயக்கம் தொடங்குவதா என்றுதான் தற்போது ஆலோசித்து வருகிறார். அண்ணாமலையை பொறுத்தவரையில் எந்த ஒரு புதிய முடிவுகளை தான் அறிவிப்பதற்கு முன்பும் ஆன்மீக பயணம் செல்கிறார். அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் நேபாளம் சென்று ஆன்மீக குரு ஸ்ரீ ரவிசங்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவை அவர் தனது பிறந்த நாளில் அறிவிப்பார். மற்றபடி உடனடியாக புதிய கட்சியை அண்ணாமலை இப்போதைக்கு அறிவிக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார்கள். அதோடு இப்போது அண்ணாமலை டெல்லி சென்றிருப்பதன் முக்கிய காரணம் ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சராவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. தற்போது மத்திய அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் நடைபெற்று வருவதால் அது சம்பந்தமாகத்தான் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்திக்க அண்ணாமலை சென்றிருப்பதாகவும் அண்ணாமலை ஆர்மி சார்பில் தெரிவிக்கிறார்கள்.
அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவரை சந்தித்த அவர் தான் மாநில தலைவர் பதவியில் நீடிக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு தேசிய தலைமையும் சம்மதம் தெரிவித்து விட்டார்களாம். அதனால் எதிர்காலத்தில் தனக்கு அரசியலில் ஒரு பிடிமானம் வேண்டும், தனக்கென்று ஒரு இயக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவில் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு புதிய மக்கள் இயக்கத்தை தொடங்கி அதை செயல்படுத்த வேண்டும். அவசியப்பட்டால் எதிர்காலத்தில் அதை அரசியல் கட்சியாக அறிவித்து தனித்துவமாக களமிறங்கலாம் என்றும் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த செய்தி. தற்குறியா நாங்க, வாயில நல்லா வருது. திமுகவை கடுமையாக சாடிய விஜய். தமிழக முதலமைச்சர் விஜய் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் நேற்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சென்று தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது விஜய் பேசும்போது, திருச்சி கிழக்கு தொகுதி மக்களின் அன்பை நான் மறக்க மாட்டேன். இந்த தொகுதியை கைவிடப் போவதில்லை. அதோடு உங்களுக்கு சேவை செய்யும் உங்கள் மண்ணின் மைந்தன் ஒருவரை இந்த தொகுதி இடைத்தேர்தலில் களமிறக்கப் போகிறேன் என்று அறிவித்திருந்தார். அப்படி அவர் அறிவித்த நேரத்தில் கூப்பா கிருஷ்ணனின் மகன் சிரஞ்சீவி மேடையில் ஏறியதால் இவர்தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடப் போகிறார் என்கிற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவுக்கு இழுத்துள்ள விஜய் இப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் மகனையும் வேட்பாளராக களமிறக்க தயாராகி வருவது அதிமுக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மேடையில் திமுகவை கடுமையாக சாடியுள்ளார் விஜய். அதாவது சினிமா கவர்ச்சிக்காகத்தான் தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டதாக சொல்கிறார்கள். நான் என்ன அப்படி ஒரு கவர்ச்சி என்று கேள்வி எழுப்பியிருக்கும் விஜய், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து 6 மாதம் அவர்களை விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் 6 நாளில் விமர்சிக்க தொடங்கிவிட்டார். நான் பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான அறிக்கைகளை வெளியிட்டு வருவது, கல்யாண வீடுகளுக்கு சென்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சனம் செய்து குழம்பி தள்ளி வருகிறார். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி, எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையேதான் போட்டி. நம்ம ஏளனமாக பேசுவதாக நினைத்து ரீல்ஸ் போட்ட கூட்டம் இன்றைக்கு நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் மக்களை தற்குறி என்று சொல்கிறார்கள். காஞ்சிபுரம் கூட்டத்தில் பேசும்போது தற்குறி என்று சொல்பவர்களின் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் என்று பேசியிருந்தேன். ஆனால் திமுகவினர் இப்போது வரை அதே வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்ட மக்களை தற்குறி என்கிறார்கள். அதோடு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் சினிமாக்காரன் விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டதாக கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் கவர்ச்சியில் மயங்கி ஓட்டு போட்டதாக சொல்றாங்க. நான் என்ன பெரிய கவர்ச்சி? சரி, அதை விடுங்க. தற்குறி என்கிறார்கள். இதை கேட்கும்போது என் வாயில் நல்லா வருது. இவரது பேச்சே இவர்களுக்கு வினையாகிவிடும் என்று பேசியுள்ள விஜய், தாவேகா ஆட்சியில் 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கிறோம், அதில் 100 யூனிட் திமுக கொடுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் திமுக கொடுத்ததல்ல, மேடம் ஜெயலலிதா தான் அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்திருந்தார். திமுகவை பொறுத்தவரை டாஸ்மாகில் கொள்ளையடித்து வந்தீர்கள். அந்த ஊழல் ஃபைலை க்ளோஸ் பண்ண நினைச்சிங்க. ஆனால் நான் இப்போ டாஸ்மாகையே க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று திமுகவை விமர்சித்துள்ளார் விஜய்.